ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ தம்பிக்கு மொட்டை போட்ட வீடியோ தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 கோயிலுக்கு போயிருக்கோம். அது என்னென்ன கோயிலுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மறக்காமல் ஃபுல் எண்டு வரை நம்ம சேனலை பாருங்கள். இப்போ பழனிக்கு தான் கிளம்பியிருக்கோம் தம்பிக்கு செகண்ட் மொட்டை போடுறதுக்காக. நாங்கள் 7 to 8 மணிக்கு கிளம்பிக்கலாம்னு நினச்சிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து யாருங்க சொன்ன திட்ட கிளம்புறாங்க. நாங்களும் கிளம்புறதுக்கு எங்களுக்கு வந்து 9 மணியாச்சு கிளம்புறதுக்கு. காலையில் யாருமே சாப்பிடல, டீ கூட குடிக்காமல் போனதில்ல. ஒரு பேக்கரியில் நின்றுட்டு டீ காஃபி குடிச்சிட்டு தம்பிங்களுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் அங்கே சாப்பாடு கொண்டு போயிருந்தோம். அதுக்கு சிப்ஸ் எதாவது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு காலபைரவர் கோயில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். சரி நம்மளும் போய் சாமி கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போதே போயிட்டு பூஜை ஜாமெலாம் வாங்கிட்டு விளக்கில் வந்து தேங்காவில் தான் விளக்கு போகிறது கொஞ்சம் அங்கே விசேஷம். அதை வாங்கி காயத்ரி போட்டாப்புல. அப்புறம் நாங்களும் விளக்கு பற்ற வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு செம கூட்டங்க. இந்த இடமெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு எப்படின்னு சொல்லுங்க, வெறும் தரிசாக கிடந்துச்சு. இன்றைக்கெல்லாம் வந்துட்டு நிற்க இடம் கிடைக்க மாட்டேங்குது. கார் நிப்பாட்டது இடம்லாம் பார்க்கிங் வரையும் செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ டெவலப் ஆகிருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எங்கே நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். சாப்பிடணுங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு 10-11 மணி ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு அங்கேயே சாப்பிட்டோம். கொண்டு போன புளி சாதம், சிப்ஸு, வடை எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது, நேராக பழனி தான் போகணும். போயிட்டு நம்ம கனகப்பட்டிக்கு வேறு போகணும், சீக்கிரம் போகணும், அடிக்கடி கார் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. சரி அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு நேராக பழனி தான் போனோம். வேறு எங்கேயுமே நிற்கலை. பழனி போனால் எப்பொழுதுமே கார் பார்க்கிங் வந்து 50 ரூபா தான் வாங்குவான். இந்த டைம் 70 ரூபா வாங்கியிருந்தாங்க. அந்தளவுக்கு எல்லாமே பொருளாதாரம் விலை ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனால் வருமானம் மட்டும் ஏற மாட்டேங்குது. வாங்குகிற காசு அதிகமாக தான் வாங்குறாங்க. அப்புறம் காரை கொண்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொட்டை போடுறது எல்லாமே க்ரௌடாக இருந்துச்சு. தம்பிங்களுக்கு இது மொட்டை போட்டோம். ஃபஸ்ட் 2 மொட்டை போட்டோம். 3 மொட்டை வரையும் போடணும்னு சொல்லிட்டு உடனே எங்கள் வீட்டுக்காரர் பிளான் பண்ணி அங்கே ஒரு மொட்டையை போட்டாச்சுங்க. 3 மொட்டை போட்டாச்சு. 3 மொட்டையை போட்டுட்டு அழகாக பட்டையை போட்டுக்கிட்டு கீழே இருக்க முருகர் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலைக்கு ஏறலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். போகும்போதே பசங்க 2 பேரும் இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, இது வாங்கிக்கொடுன்னு கை கொடுத்தாங்க. போயிட்டு வரும்போது எல்லாமே வாங்கி தரேன்னு சொல்லி அவங்கள ஐஸ் வச்சு நாங்கள் அழைச்சிட்டு போயாச்சு. போன டைம் போயிருக்கும்போது நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். அப்போ வந்து மொபைலை வந்து செக் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்க. நான் பேக்கில் போட்டு கொண்டு போயிருந்தேன். இந்த டைம் சரி மொபைல் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நடப்பதில் தான் போனோம். ஃபுல்லாக செக்கிங், கேர்ள்ஸ் வரையும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொண்டு ஆஃபீஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே முருகர் பக்கத்துக்கு போயிட்டோம். போய் ஒரு 2 ஹவர்ஸ் லைனில் நின்று தான் சாமி கும்பிட்டோம். 5:05க்கு நான் கீழே இறங்கணும். நல்லா சூப்பராக முருகரை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் தம்பிங்களுக்கு எதாவது விளையாட்டு சாமான் வேணும்ன்ட்டு 2 பேர்த்துக்கும் ஒரு விளையாட்டு சாமான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கார் பார்க் பண்ண இடத்த வந்து காரை எடுத்துக்கிட்டு நேராக கனகப்பட்டி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சர்க்குரு சமாதிக்கு போகலான்னு பார்த்தோம். தியான மடம் போயிட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி தியான மடத்துக்கு போயிருக்கேன். இன்னும் எங்கள் கொழுந்தனார் வீட்டில் போகலை. சரி அங்கே போகணும்னு சொன்னாங்க. அவங்களே அப்படி அங்கே அழைச்சிட்டு தான் போனோம். அங்கே போனால் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. போயிட்டு தியான மண்டபத்தெலாம் பார்த்தோம். பசங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே அவர் வந்து கோயில் அவர் மாதிரியே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தியான மண்டபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழைச்சிட்டு போனேன். தியான மண்டபம் ரொம்ப பாருங்கள், அவர் சிலை நிறைய வச்சுருப்பாங்க பாருங்கள். இல்லை இங்கே க்ளோஸ் இங்கே இருக்குங்க. ஒரு கதை தான் திறந்துருக்கோம். போங்க வாங்க. கனகப்பட்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் கனகப்பட்டி வந்துட்டோங்க. ஒரு சமாதிக்கு வந்துட்டோம். அங்கே போயிட்டு ஒரு மரம், அது என்ன மரம்னு எனக்கு தெரியலை, நிறைய தொட்டியாக கட்டி வச்சுருந்தாங்க. வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கல் அடிக்க வச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு வீடை கட்டணும்னு சொல்லிட்டு கல் அடிக்க வச்சுட்டு அப்படியே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ், அப்படியே அந்த வாசனை அது என்னமோ தெரியல, ஒரு மாதிரியாக இருந்துச்சுங்க. திரும்ப திரும்ப நமக்கு போகணும்னு தோணுது பாருங்களேன். அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுங்க. எத்தனை பேர் கனகப்பட்டி போயிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்களுக்கு போயிட்டு ஒரு 6:30 மணி ஆகிடுச்சிங்க. போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சமாதிக்கு போனோம். 7 மணிக்கு பூஜை அப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. எல்லாம் அப்படியே இந்த
ஸ்மெல் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குதுங்க. அந்த மாலையும் சரி, அந்த ஊதுபத்தியும் சரி, அப்போ வரத்துக்கு மனசே இல்ல. அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போயிருக்கேங்க. ஆனா இனிமேல் நாங்க எல்லாம் கிளம்பியிருக்கோம்னா, அமாவாசைக்கே பௌர்ணமிக்கு மாசம் மாசம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அன்னதானம் வந்து ஃபுல்லா 24 ஹவர்ஸ் அன்னதானங்க. நாங்க போயிருக்கும்போது வந்துட்டு புளி சாதம் பாருங்க, எத்தனை அரிசி மூட்டை காணிக்கையே வந்துட்டு அரிசி மூட்டையா தான் குடுக்குறாங்க. முடிஞ்சா ஒரு 5 கிலோ சிப்பமாவது வாங்கி குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு தம்பிக்கு வந்துட்டு ஊட்டலான்னா, வெளியில அலோடு கிடையாது. நீங்க எவ்வளோ நாளும் சாப்பிடுங்க, வெளியில கொண்டு போகாதீங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் வந்துட்டு ஏதாவது சாமி படம் வாங்கலான்னா, சர்க்குரு சாமி படம் நான் ஒண்ணு, என் கொழுந்தனார் வீட்டு ஒண்ணு வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நாங்க கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வரையில ஒரு 7, 8 மணி இருக்கும் நாங்க கிளம்பும்போது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பழனி மலை தெரிஞ்சதுங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தது கோயிலுக்கு போயிட்டு வரும்போது. கணக்கப்புலேருந்து வரதுக்கு மனசே இல்ல. ஃபுல்லா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் கேட் போட்டாங்க. அங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அங்க முடியல. வேக்குது. அவ்வளோ சம்மருக்கு காலைல உட்காந்துருக்கவே முடியல. அந்த அளவுக்கு வேர்வை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் வந்து முத்தூர் தாண்டி ஒரு பேக்கரியில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே என் கொழுந்தனாரும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். நாங்களும் வீட்டுக்கு போயிட்டோம். 11 மணி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வாரம் நம்ம ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கம்பல்சரி சுவாரஸ்யமான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய்.